இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. விசேஷமா தாய்மார்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பில், எங்கள் ஊழியங்களின் சார்பில் அன்போடு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்துதல். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறார். நீங்க எல்லாரும் வாழ்த்துதலுக்கு சொந்தங்கள். உங்க மேல இன்னைக்கு கூறப்படுகிற எல்லா வாழ்த்துக்களும் அப்படியே வந்து பலிக்கும். ஏன்னா நீங்க தேவனால் தேர்வு செய்யப்பட்ட கிருபா பாத்திரங்கள். நீங்க இந்த வாழ்த்துக்கு சொந்தக்காரர்கள் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். ஆண்டுடைய பார்வையில நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். ஏன்னா தேவன் நிறைவேற்றும் திட்டத்துல அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். என் வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாரும் தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? கிருபை பெற்றவர்கள். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை சுமக்கிற நீங்க எல்லாரும் இந்த பூமிக்கே ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அதனால நீங்க யாரும் உங்களை நினைச்சு, உங்க சூழ்நிலையை நினைச்சு யோசிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. எப்படி இந்த தாய் இந்த வாழ்த்துதலுக்கு சொந்தமா இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார்களோ, அதை போல நீங்களும் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களை அர்ப்பணிச்சு வாழ்க்கை. இந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு நான் அடிமை. அவ்வளவுதான். தாய்மார்களே, நீங்க ஆண்டவருக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணிச்சு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க மூலமா உருவாக்கப்படும் சந்ததிகள் அது தேசத்திற்கு ஆசீர்வாதமா மாறும், உலகத்திற்கு ஆசீர்வாதமா மாறும். ஆனால் நீங்க மிகவும் முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கீங்க. உங்களை வச்சு கர்த்தர் நிறைய விஷயங்களை செய்ய விரும்புகிறார். தீமோத்தேயு உருவாக்கப்பட காரணம் அவன் தாயிட்டேருந்து அவனுக்கு கிடைச்ச விசுவாசம். அது குறித்து பைபிளை நம்ம பார்க்குறோம். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்ற பெரிய தேவ மனிதர்கள் எழுப்புதலில் பங்கெடுக்க மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தாய் சூசன்னா வெஸ்லி என்கிறவர்கள். ஆகவே இன்றைக்கும் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஐயோ எனக்கு பெரிய அளவு படிப்பு தெரியாத, நான் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு ஆள் இல்லையா, முக்கியமான நபர், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஜெபிக்க தெரியும்ல, உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு, உண்மைதானே? நீங்க கர்த்தருக்குன்னு உங்களை முற்றிலும் அர்ப்பணிச்சிருக்கீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிள்ளைகளோட நல்ல நேரம் செலவு பண்ணி வசனத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு தாய் 1000 ஆசிரியர்களுக்கு சமானம் சொல்லப்பட்டு வசனத்தை நல்லா கற்றுக் கொடுங்க, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, ஊழியத்தில் உங்க பிள்ளைகளை இன்வால்வ் பண்ண உற்சாகப்படுத்துங்க, தேவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஆலயம் ஆராதனை ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் அதன் மூலமா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பக்கத்துல உட்காந்து பொறுமையா கையை பிடிச்சி எழுத வைக்க, அவங்களுக்கு படம் வரைஞ்சி கொடுக்க, ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்க, அவங்க கூட என்னெல்லாம் செய்யறதுக்கு, ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம்னா உடனே அவங்க கூட போய் நிற்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ண, ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ண, என்னெல்லாமோ செய்கிறதுக்கு. இப்படிலாம் நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த கடைசி காலத்தில், இந்த பொல்லாத நாட்களில் உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் உற்சாகமாய் வளருவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க. செல்ஃபோன்ஸ் எல்லாம் அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, லிமிட் பண்ணுங்க. சில வரைமுறைகளை வீட்டில் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அன்போடு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஞானமாய் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்துங்க. இந்த நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அவள் தாய் அவனுக்கு உபதேசித்த உபதேச வாக்கியங்கள் ஆவன அப்படின்னு எழுதப்பட்டு, அதே போல் நீங்கள் அவங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதை உபதேசித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு அமைத்து கொடுங்க. அப்போதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லது உங்க பிள்ளைகள் நிமித்தம் உங்க பேர் கெட்டு போயிடும், அல்லது உங்க குடும்பத்தில் ஏற்படுகிற பாதிப்புக்கு நீங்க ஒரு காரணமா மாறிடக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா தேங்க்யூ, நான் அது மட்டும் கேட்டுட்டு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை செயல்பட இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை ஆண்டவர்
ஆசீர்வாதமாகவே மாற்றுவார். இந்த மதர்ஸ் டேயில் இன்னும் உற்சாகமாய் நீங்கள் செயல்படவும், சரீரத்தில் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயுசோடு வாழவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. காட் பிளஸ் யூ. பிதாவே, இந்த தாய்மார் தினத்தில் எல்லா தாய்மார்களையும் நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுறோம். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.